வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் முதல்வர் பதவி காலம் முடிந்தது. ஏப்ரல் 13ஆம் தேதி, அதாவது நாளை முதல் ஸ்டாலின் அவர்களது பதவிகள் அனைத்தும் முழுமையாக பறிக்கப்படும். பெயரளவிற்கு மட்டும்தான் முதல்வராக செயல்படுவார். அனைத்தையும் தேர்தல் ஆணையம் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும். தமிழக செயலகத்திலிருந்து ஸ்டாலின் அவர்கள் வெளியேறக்கூடிய நாள் வந்துவிட்டது. இன்னும் 5 ஆண்டுகள் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஆசையுடன் களப்பணிகளை ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார். ஆனால் அது மிகப்பெரிய தோல்வியை மட்டும்தான் கொடுக்கும். திமுக ஆட்சியில் நிச்சயம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மக்களுக்கும் நல்ல தகவலையோ செய்தியையோ திட்டங்களையோ திமுக கொடுக்காத காரணத்தினால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட 2026 சட்டசபை தேர்தலில் திமுக சந்திக்க நேரிடும். திமுகவின் ஆட்சியில் மக்களின் அவலங்கள் அனைத்தும் பேசப்படக்கூடிய செயலாக இந்த ஏப்ரல் மாதம் அமைந்துள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தேர்தல் ஆணைய பெண் அதிகாரிகள் தமிழகத்திற்கு வந்துள்ளனர். ஸ்டாலின் அவர்களது அதிகாரங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டிருப்பதாகவும் 5 ஆண்டுகள் பதவிக்காலம் முடிந்த நிலையில் தலைமைச் செயலகத்திலிருந்து ஸ்டாலின் அவர்கள் வெளியேறக்கூடிய நாள் வந்துவிட்டதால் தமிழக மக்களுக்கு இதுதான் நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது. மேலும் கலைஞரால் முடியாதது, தொடர்ச்சியாக 2வது முறை திமுக அரியணை ஏறியது கிடையாது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதை நிகழ்த்தி காட்டுவார். ஸ்டாலின் அவர்கள் கலைஞரை விட சிறப்பாக ஆட்சி செய்வதாக அவரது உடன்பிறப்புகள் கூறுகிறார்கள். ஆனால் மக்கள் மத்தியிலோ திமுக கோபாலபுர குடும்பங்களது சொத்துக்கள், அமைச்சர்களது சொத்துக்களை மட்டும்தான் அதிகரித்துள்ளது. இளைஞர்களுக்கு அரசு வேலை படித்து அவர்கள் பதவிகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்த்தால் ஒரு வேலைக்கு 35 லட்சம் ரூபாய் என்று லஞ்சம் பெறக்கூடிய அமைச்சரவையை தான் சிறப்பாக ஸ்டாலின் நடத்தியதாக குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் நிச்சயம் திமுக வெற்றியடையாது. தலைமைச் செயலகத்திலிருந்து ஸ்டாலின் வெளியேறக்கூடிய நேரம் வந்துவிட்டதாகவும் சமூக வலைதளங்களில் பலரும் கூறி வருகிறார்கள். மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். 2வது முறை ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டுமா, அல்லது அவரது பதவிக்காலம் முடிந்த நிலையில் அவர் தோல்வியடைந்து அவரது கட்சியே திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற வேண்டுமா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.